வணக்கம். கள்ளக்குறிச்சி அருகே பெருமங்கலம் கிராமத்தில் 2 மாதங்களாக குடிநீரின்றி மக்கள் அவதி. அடிப்படை வசதிகள் இல்லாததால் பொதுமக்கள் வேதனை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் பெருமங்கலம் கிராமத்தில் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக முறையான குடிநீர் விநியோகம் நடைபெறாததால் அப்பகுதி மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். நாளுக்கு நாள் குடிநீர் பிரச்சினை தீவிரமடைந்து வருவதால் அன்றாட தேவைகளுக்கு கூட பொதுமக்கள் அண்டை கிராமங்கள் மற்றும் தொலைதூர பகுதிகளுக்கு சென்று குடிநீர் எடுத்து வரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் மிகுந்த சிரமத்தை எதிர்கொண்டு வருகின்றனர். குடிநீர் பற்றாக்குறையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இது மட்டுமல்லாமல் கிராமத்தில் கழிவுநீர் வாய்க்கால்கள் பல இடங்களில் சுத்தம் செய்யப்படாமல் தேங்கி நிற்பதால் கொசுக்கள் அதிக அளவில் உற்பத்தியாகி டெங்கு உள்ளிட்ட தொற்று நோய்கள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். மேலும் தெருக்களில் உள்ள மின் விளக்குகள் பல நாட்களாக பழுதடைந்து எரியாமல் இருப்பதால் இரவு நேரங்களில் மக்கள் பாதுகாப்பற்ற சூழலில் நடமாட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் முதியவர்கள், பெண்கள், மாணவர்கள் உள்ளிட்டோர் பெரும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். குடிநீர் தட்டுப்பாடு, கழிவுநீர் தேக்கம், தெரு மின்விளக்குகள் பழுது உள்ளிட்ட அடிப்படை பிரச்சினைகள் குறித்து பலமுறை ஊராட்சி நிர்வாகத்திடம் மனு அளித்து எடுத்துரைத்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் தங்களது கோரிக்கைகள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே பெருமங்கலம் கிராமத்தில் நிலவி வரும் அடிப்படை வசதி குறைபாடுகளை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக ஆய்வு செய்து சீரான குடிநீர் விநியோகம், கழிவுநீர் வாய்க்கால்களை சுத்தம் செய்தல், பழுதடைந்த தெரு மின் விளக்குகளை உடனடியாக சீரமைத்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் தமிழக அரசும் இந்த பிரச்சினையில் சிறப்பு கவனம் செலுத்தி பெருமங்கலம் கிராம மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய உரிய நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்கள் வெளிச்சம் செய்தியாளர் முருகன். நன்றி. மாவட்டம் கள்ளக்குறிச்சி வட்டம் பெருமங்கலம் கிராமம். இது என் பேர் சிவராமன். எங்கள் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அடிப்படை குடிநீர் வசதி கிடையாது. இது இப்போ பார்த்துட்டிங்கன்னா 3வது வார்டு வரைக்கும் அந்த தண்ணி இருக்குது. அந்தாண்ட 4வது வார்டு, 5வது வார்டு, 6வது வார்டுலாம் தண்ணி கிடையாது. அவங்க எப்பயுமே ஒரு டேங்கை நம்பி மட்டும்தான் இருக்காங்க. அந்த டேங்கில் எப்பயாவது கரண்ட் ஆஃப் ஆனால் தண்ணி வராது. கரண்ட் ஷடவுன், அதாவது இந்த பகுதியில் கரண்ட் இருக்கும், அந்த பகுதியில் கரண்ட் இருக்காது. அந்த கரண்ட் பிரச்சனையும் இருக்குது நிறையா. அதே போல் ஒரு ஹெல்ப்பர், இந்த பெருமங்கலம் கிராமத்துக்கான ஹெல்ப்பர் சரியான முறையில் வேலை பார்க்க மாட்டாரு. அடுத்து கால்வாய் பிரச்சனை எங்களுக்கு. அதாவது இப்போ மழை பெஞ்சதுன்னா இந்த இடம் இப்போ ட்ரைனாக இருக்குது. ஆனால் இப்போ மழை பெஞ்சதுன்னா இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே தண்ணியை தேங்கி நின்றோம். கொசுக்கள் பிரச்சனை அதிகமாக இருக்குது. இதனால் குழந்தைகளுக்கு, பெரியவருக்கு எல்லாத்துக்கும் உடம்பு சரியாமல் போயிடுது, நோய்கள் வருது, நோய் தொற்று வருது. இந்தமாரி பல விஷயங்கள் இருக்குங்க. முக்கியமாக 4வது வார்டு, 5வது வார்டில் பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதியே கிடையாதுங்க. நீங்களே உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் அவர் காமிப்பார், அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி இப்போ தேங்கி நின்றுட்டு இருக்கு எல்லா இடத்துலையும். இங்கே ஒரு அடிப்படை வசதி. இதுக்கு முன்னாடி 2018 கால்வாய் அமைச்சாங்க. பொதுமக்கள் அப்புறம் கால்வாய் சீரமைப்பு இல்லாமல் காரணத்தால் அந்த கால்வாயை மூடிட்டாங்க. அவங்க மூடிட்டு அது மேலே வீடு கட்டுது, அந்தமாரி விஷயங்களை பண்ணி இப்போ கால்வாயே இல்லை, கால்வாயே கிடையாது நமக்கு. பல தடவை நாங்கள் சொல்லி பார்த்துட்டோம், கிராம நிர்வாகத்திட்டையும் கலெக்டர் ஆஃபீஸ்ட்டு மனு கொடுத்து பார்த்துட்டோம். இல்லை எந்த நடவடிக்கை எடுக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. இதுக்கு மேலே அப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா ஒரு போராட்டம் நாங்கள் நடத்துறது கன்ஃபார்ம் தான். கிராம மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யுமாறு மாவட்ட கலெக்டர் அவர்களுக்கும், மாண்புமிகு கள்ளக்குறிச்சி பொறுப்பு அமைச்சர் வன்னியரசு அவர்களுக்கும், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நாங்கள் பெருமங்கலம் சேர்ந்தவங்க. என் பேர் மல்லிகாங்க. எங்கள் ஊரில் தண்ணி 3 மாசமா தண்ணியே கிடையாது. எங்கள் தெருவு மேற்கு தெருவு. 4வது வார்டு எங்களுக்கு தண்ணியே இல்லைங்க. நாங்கள் ஓடி ஓடி தண்ணி பிடிக்கிறதால இங்கே பிடிச்சாங்க, இங்கே சண்டை பிடிக்கிறாங்க, அங்கே போனால் சண்டை பிடிக்கிறாங்க, இங்கே மூத்திரன்றாங்க, இங்கே மூத்திரன்றாங்க. நாங்கள் அதை குடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு முக்கியமாக தெருவு தண்ணியே கிடையாது. எங்களுக்கு வீட்டுக்கு ஒரு பழுப்பு தண்ணி வேணும், குடி தண்ணி வேணும். ட்ரெயினை வச்சு சுத்தம் பண்ணுற வேலையே இல்லைங்க. முகம் பிடிக்க முடியல, எங்களால் வெளியே உட்காரவே முடியல. கொசு தொல்லை அதிகமாக இருக்குது. அதை சுத்தம் பண்ண சொல்லுங்க. முன்ன இந்த ரைட்டு பாருங்க, 1 மாதத்துக்கு ரைட்டு எரிஞ்சால் 3 மாதத்துக்கு எரிய மாட்டேங்குது. அங்கே பாருங்க,
எரியவே மாட்டேங்குதுங்க. தெருவில் நாய் வந்தாலும் தெரிய மாட்டேங்குது, எது வந்தாலும் தெரிய மாட்டேங்குது, திருடம் வந்தாலும் தெரிய மாட்டேங்குது. அங்கேயும் எங்கே திருடங்கிறான். அங்கே ரைட்டு பாருங்க.